திமுக செயற்குழு கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துரைமுருகன் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திமுக செயற்குழு கூட்டம் கடந்த 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கனமழையால் நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய அரசின் வரவு செலவு திட்ட கூட்டத்தில் தமிழகத்திற்கு 34,827 கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்திற்கான முன்னோட்டம் குறித்த கூட்டம் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டார். அதில் தமிழகத்திற்கான நிதி கோரிக்கையை அமைச்சர் முன்வைத்தார். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 26,000 கோடி ரூபாயும், கல்வி திட்டத்திற்காக 2,152 கோடி ரூபாயும், பெஞ்சல் புயல் நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 6,675 கோடி ரூபாயும் கோரப்பட்டது. நாட்டின் அரசமைப்பு சாசனத்தின் 75ஆம் ஆண்டையொட்டி வெளியிட்ட சிறப்பு கேலண்டரில் அம்பேத்கரை மத்திய அரசு மீண்டும் சீண்டியுள்ளது. நாட்டின் அரசமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75ஆம் ஆண்டையொட்டி மத்திய அரசு சிறப்பு கேலண்டரை வெளியிட்டுள்ளது. அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்த அம்பேத்கர் மற்றும் மகாத்மா காந்தி பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் இதில் இடம்பெறவில்லை. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன் இந்த செயலுக்காக மத்திய அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அந்த கேலண்டரை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு தொடரப்பட்ட வழக்கில் இருவரும் மனம் விட்டு பேசும்படி குடும்ப நல நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவியிடம் விவாகரத்து கோரி ஜெயம் ரவி குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான விசாரணை இன்று நடைபெற்ற போது இருவரும் ஆஜராகினர். மேலும் வழக்கு தொடர்பாக ஆஜராகியிருந்த மத்தியஸ்தர் இருவருக்கும் இடையில் சமரச பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை என கூறினார். இதை கேட்ட நீதிபதி தம்பதியர் இருவரும் மனம் விட்டு பேசும்படி அறிவுரை வழங்கி வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விடுதியில் தங்கி படிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மாணாக்கர்களுக்கான உணவு மானியத்தை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாயில் இருந்து 1,400 ரூபாயாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு 1,100 ரூபாயில் இருந்து 1,500 ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளது. மாநில அளவில் இத்துறையின் கீழ் 1,453 பள்ளி கல்லூரிகள் உள்ளன. இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். கியூபா முன்னாள் அதிபரான மறைந்த பிடல் காஸ்ட்ரோவை சீமான் தம்பி என அழைத்த வீடியோ வைரலாகி வருகிறது. மாபெரும் புரட்சியின் மூலம் கியூபாவை தனது ஆளுமையின் கீழ் கொண்டு வந்த பிடல் காஸ்ட்ரோ அந்நாட்டில் கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சியை நிறுவி அதை வெற்றிகரமாக நடத்தி வந்தார். அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் விதித்த கடுமையான தடையையும் மீறி பொருளாதாரம், கல்வி, மருத்துவத்தில் கியூபாவை சிறக்கச் செய்தார். இத்தகு சிறப்புமிக்க கம்யூனிச தலைவரை சீமான் தனது தம்பி என அழைத்திருப்பதை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். புகழ்மிக்க தலைவர்கள் இறக்கும்போது கருத்து தெரிவிக்கும் சீமான் அந்த தலைவர்கள் தன்னுடன் மிகுந்த நட்புடன் இருந்ததாகவும் அவர்களுடன் தான் அரசியல் சமூக பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாகவும் கூறுவதை சீமான் வாடிக்கையாகி கொண்டுள்ளார். அதையும் கடந்து தன்னை விட பல வயது மூத்தவரான மறைந்த பிடல் காஸ்ட்ரோவை சீமான் தம்பி என கூறிய வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது.
தமிழகத்தில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு கிழக்கே வடகிழக்கு 430 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசாவில் உள்ள கோபால் பூரிக்கு தெற்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.